வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டியூப். இன்றைக்கி நாம் சரண்யா அம்மா அப்படின்ற ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். இது அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற கதை. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோடய அம்மா பேர் சரண்யா. ஆக்ட்ரஸ், அதாவது நடிகை சரண்யா பொன்வண்ணனை தான் இந்த கதையில் என்னோடய அம்மாவாக நான் சொல்ல போகிறேன். நீங்களும் சரண்யா பொன்வண்ணனை நினச்சிக்கோங்க. நிறைய படத்தில் சரண்யா பொன்வண்ணனை அம்மாவாக கேரக்டரில் நடித்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த கதையிலையும் அவங்க தான் என்னோடய அம்மாவாக வரப்போகிறாங்க. நீங்களும் அவங்கள அம்மாவாக நினச்சிக்கோங்க. அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. என் அம்மாவுக்கு ஒரு கிராமத்தில், அவங்க கிராமத்தில் இருந்து தான் பிறந்தாங்க. அதுவும் அவங்க 11வது வரை தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் படிக்க விடல. ஆனால் அம்மாவுக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டில் 11வதுக்கு மேலே படிக்கவே விடல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. படிக்க விடாததுனால அவங்க அப்படியே கட்டுப்பட்டு வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. கிராமத்து அம்மா. வேறு எதுவும் விவரம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு 25 வயசில் கல்யாணம் ஆச்சு. மேரேஜ் ஆகி 9 வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்க கோவிலாக போய் பக்கத்தில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி 10 வருஷம் கழித்து தான் என்னோடய அம்மாவுக்கு மகனாக நான் பிறந்தேன். நான் பிறந்து கொஞ்ச நாளில் என்னோடய தாத்தா இறந்துட்டார். வீட்டில் எல்லாரும் என்னை சின்ன வயசுலேயே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிறந்த சகுனம் சரியில்லை, அதனால தான் தாத்தா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னோட சொந்தக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னோடய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி தான் நான் வீட்டில் இருந்தேன். இவன் வீட்டுக்கு வந்ததுனால தான் இப்படி ஆச்சு, தாத்தா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களாம் அப்படி நினைக்கவே இல்லை. ஆனால் சில சொந்தக்காரங்க மட்டும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வருஷத்தில் அப்பா நல்லா செட்டில் ஆகிட்டார். எங்கள் ஊர்லேயே பெரிய மில்லு வச்சுட்டு இருந்தார். மில்லு வச்சு என்னோடய அப்பா நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த மில்லுனால் எங்கள் குடும்பம் அந்த கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பித்தோம். அதிலருந்து அப்பாவுக்கு என் ஊரில் கொஞ்சம் மரியாதையும் வந்துச்சு. என் அப்பாவுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் என் மேலே ரொம்ப பாசம். அம்மாவுக்கும் அதே மாதிரி தான். அம்மாவுக்கு நான் தான் உயிர். எப்போ பார்த்தாலும் என்னுடைய அம்மா என்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பா. அப்பாவும் படிக்கலை, அம்மாவும் கொஞ்சம் தான் படிச்சிருக்கா. அதனால் படிப்புனா எங்கள் வீட்டில் உசுறு. என்னை நல்லா படிக்க வச்சு எங்கள் ஊர்லேயே பெரிய ஆளாக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட லட்சியம். அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிப்பை வச்சு என் அம்மா எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் எடுத்தாங்க. அதாவது நான் 12வது வரைக்கும் படிக்கும்போது என்னோடய அம்மா எனக்கு நிறைய சொல்லி கொடுப்பா. என்னுடைய அம்மா 11வது வரைக்கும் படிச்சிருக்கா. அதனால எனக்கு அவளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வீட்டில் வைப்பா. எனக்கும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அது உதவுச்சு. அவனால் தான் நான் நல்ல எக்ஸாம்ஸ் எழுதி 10வது நல்ல மார்க் எடுத்தேன். வேறு அம்மாவாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்க முடியாது. ஆனால் என்னோடய அம்மாவுக்கு படிப்புனா ரொம்ப இஷ்டன்றதுனால என்னை நல்லா படிக்க வச்சா, நல்லாவும் சொல்லி கொடுத்தா. என்னை நல்லா என்னுடைய அம்மா என்கரேஜ் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கினே இருப்பாள். நான் 10வது வரை படித்து நெக்ஸ்ட்டு வேறு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டேன். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம், தம்பி உன்னோட பேர் என்ன அப்படின்லாம் கேட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க.
என்னோடய பேர் சஞ்சய். நான் தான் இந்த கதையோட கதாநாயகன். என்னோடய அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட, கண்ணா நல்லா படிக்கணும்டா, நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும்டா, அதான் எனக்கு பெருமைடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா என்கிட்ட வந்து சொன்னா. நானும் என்னோடய அம்மாக்கிட்ட, கண்டிப்பாக அம்மா, நான் படித்து நல்லா வேலைக்கு போய் உன்னை ஒரு நாள் ஏரோப்ளானில் கூட்டிகிட்டு போவேன், இந்த உலகத்தையே உனக்கு சுற்றி காட்டுவோம்மா, டூருக்கு கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மாக்கிட்ட சொன்னேன். சரிடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா எனக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்தா. ஒரு நாள் நைட்டு என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. அம்மா, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்க, ஆசையாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்பா அம்மாவை பார்த்து, எனக்கு மட்டும் என்ன, எனக்கு இருக்க டென்ஷனில் நீ வேற ஏண்டி என்னை வெறுப்பேற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னார். சரி, அவங்க பிரச்சனையில் நாம் எதுக்கும் மூக்க நுழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரூம்லேயே இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாமில் நான் ஒழுங்காகவே பண்ணலை. அதுக்கு அப்பா வந்து என்னை திட்டினார். அம்மா அதுக்கப்புறமா என்னை பாசமாக பார்த்து, கண்ணா ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அம்மா எனக்கு கொஞ்சம் டியூஷன் எடுக்க சொன்னா. அம்மா எனக்கு டியூஷன் எடுத்தால் எனக்கு நிறைய சொல்லி தந்தா. போக போக எனக்கு மறுபடியும் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. படிப்பு மேலே ஆர்வம் வந்து நான் நல்லா படித்தேன். 12ஆவதில் பப்ளிக்கில் நான் நல்ல மார்க் எடுத்தேன். ஆனால் நீட் எக்ஸாமில் என்னால் மார்க் எடுக்க முடியல. அப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு என்னை சென்னையில் ஒரு காலேஜில் ஃபிசியோதெரப்பி வந்து படிக்க வச்சாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி சென்னையிலே படிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய அம்மா எனக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட புலம்ப ஆரம்பித்தா. என்னுடைய அம்மா என்கிட்ட, டேய் ஏன்டா நீ இப்படி பண்ணுற, ஏன்டா என்னை விட்டு தனியாக இருக்க, இங்கே பக்கத்தில் எங்கேயாவது சேர்ந்துருக்கலாம்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, நீ நல்லா படித்து ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு எங்கன்னா போயிடுவ, அப்புறம் நான் உன்னை எப்படி பார்க்குறது, இப்போயே உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலடா, என்னை விட்டுட்டு நீ போயிடுவல்ல, இனிமேல் இந்த வீட்டில் எப்படிடா நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா வந்து அழுக ஆரம்பித்தா. நான் என்னுடைய அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. நான் அப்பப்போ என்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா, நான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்தினேன். கொஞ்ச நாளில் காலேஜும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் போயிட்டு தனியாக இருந்தேன். அப்படியே சென்னையில் இருக்க நிறைய ஆன்ட்டிகளை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே அவங்கள பார்த்து கண்ணடிப்பேன். சென்னை வாழ்க்கை செமையாக போயிட்டு இருந்துச்சு. அப்பப்போ நான் அப்படியே வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் 3 நாள் தங்கிட்டு திரும்பவும் சென்னைக்கு வருவேன். 2வது வருஷம் மறுபடியும் காலேஜ் 2வது வருஷத்துக்கு வந்து நான் போனேன். அப்போது நான் சாப்பிட்டு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆச்சு. அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அப்படியே நான் வாமிட் எடுத்தது பார்த்து சாப்பாடு தான் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நான் முடியாமல் ஹாஸ்டலில் படுத்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தாங்க. நான் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். வீட்டில் நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. நான் இந்த விஷயத்த வந்து சொன்னால் அவங்க வந்து பயந்துருவாங்க, ரொம்ப பதறிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் 2 நாளுக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவே முடியல. என்னுடைய நண்பர்களும் அவங்க வந்து கிளாஸுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்துட்டு, ஒரு 2 நாள் பார்த்துட்டு அப்புறம் கிளாஸுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் கிளாஸ் கட் ஆகிடுச்சு.
அப்படியே உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுமா, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அன்றைக்கி நைட்டே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சென்னைக்கு வந்தாங்க. அங்கே வந்து என்னை பார்த்து திட்டினாங்க. 2 நாள் ஏன் சொல்லாமல் மறைச்ச? எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட, நீங்கள் ஏதாவது சொன்னாலே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த விஷயத்த வேறு சொல்லிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு தாம்மா சொல்ல, அதான் நான் சொல்ல அப்படின்னு வந்து சொன்னேன். 2 நாளில் நான் சரியாயிடும்னு நினச்சேன், ஆனால் சரியாகலை, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அம்மா என்கிட்ட, டேய் ஏன்டா உன் அம்மா எதுக்குடா இருக்கேன், அதை விட எனக்கு வேறு என்னடா வேலை, உன்னை பார்த்துக்கிறது தவிர எனக்கு நீ தான்டா முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லி என்னை கட்டி பிடிச்சா. நான் என்னோடய அம்மாக்கிட்ட மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த வார்டிலேருந்து என்னை ஸ்பெஷல் வார்டுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. அப்பா அம்மா 2 நாள் வந்து எங்கள் கூட வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. காலேஜில் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தேன். அன்றைக்கி நைட்டு அம்மா என்கிட்ட வந்து அப்படியே அம்மா அப்பா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பையன் கூடவே சென்னையில் ஒரு 2 மாதம் தங்கிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அப்பா கிட்ட சொன்னாங்க. அவனுக்கு அங்கே ஹாஸ்டலில் சாப்பாடு சரியில்லை போல், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அங்கேயே பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்துட்டு அங்கேயே இருந்து பார்த்துக்கிறேங்க ஒரு 2 மாதம் மட்டும், அதுக்கு அப்படின்னு வந்து அம்மா சொன்னாங்க. அதுக்கு அப்பாவும் சரிடி போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லிட்டாரு. நான் என்னுடைய அம்மாக்கிட்ட, எதுக்குமா அதெல்லாம், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அம்மா, நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் எனக்கு தெரியும்டா, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து சென்னைக்கு காலேஜுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு வந்து எடுத்தோம். கொஞ்ச நாள் அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஊரில் இருக்க மில் பிஸ்னஸை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மில்லுக்கு போகிறேன்டா, ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பி போயிட்டார். அப்போது அந்த வாடகை வீட்டில் எனக்கு ஒரு ரூம் இருந்துச்சு. ஆனால் நான் அதிகமாக சோஃபாலேயே வந்து தூங்கிடுவேன். அம்மாவுக்கு ஒரு ரூம் இருந்துச்சு. மீடியமான வீடு அது. ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம், 2 பாத்ரூம் இருக்கும். அப்புறம் பால்கனியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டை தான் நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்தோம். வாழ்க்கை அப்படியே சுமூகமாக போச்சு. அம்மா கூட இருக்கிறதுனால கூட இருந்தது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன சின்ன சண்டை அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என்னுடைய அம்மா என்கிட்ட சண்டை போட்டு நல்லா கோச்சிப்பா. ஆனாலும் அவள் என்னை நல்லா பார்த்துப்பா. நானும் அவளை வந்து சமாதானப்படுத்தி, அப்படியே அவளை கட்டிப்பிடிச்சி சமாதானப்படுத்தி அப்படியே வாழ்க்கை சந்தோஷமாகவே போயிட்டு இருந்துச்சு. அம்மா ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. நான் என்னுடைய அம்மாக்கிட்ட போயிட்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு வந்து என்னுடைய அம்மாக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அம்மா, ஒன்றும் இல்லைடா கண்ணா, துணி துவைச்சேன், மொட்டை மாடியில் ஏறி காய வச்சுட்டு வந்தேன்னா, அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நான் என்னுடைய அம்மாக்கிட்ட, ஆமாம்மா உனக்கு வயசாச்சுல, அதாம்மா அப்படி உனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு வந்து அம்மாக்கிட்ட சொன்னேன். அதுக்கு என்னோடய அம்மா என்னை பார்த்து, டேய் எனக்கு எங்கடா வயசாச்சு, ஏதோ மாடிக்கு போயிட்டு வந்ததுனால இப்படி மூச்சு வாங்குது, அதுக்கு போய் எனக்கு வயசாச்சுன்னு சொல்கிறியாடா, எனக்கு வயசாகிடுச்சு நீயே முடிவு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா என்னை பார்த்து சோகமாக சொன்னான். நான் என்னோடய அம்மாக்கிட்ட, அம்மா உனக்கு 50 வயசாகிடுச்சும்மா, அதான் சொன்னேன். சரிம்மா, நீ சின்ன பொண்ணு தான் போதுமா அப்படின்னு வந்து சொன்னேன்.
அதுக்கு என்னோடய அம்மா சிரிச்சுக்கிட்டே, அது அப்படி தான் சொல்லணும். போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன், எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னா. நானும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாவை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, எனக்கு என்னோடய அம்மாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்காகனா, எனக்காக என்னுடைய அம்மா வீட்டை விட்டுட்டு இவ்வளோ தூரம் எனக்காக இங்கே வந்து ரூம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு எனக்காக உழைச்சிட்ருக்காங்களே அப்படின்னு நினச்சி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அம்மாவுக்கு இந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறதுனால 50 வயசு ஆனதுனால அவங்களுக்கு அப்படியே நிறைய வாட்டி இடுப்பு வலி வர ஆரம்பித்தது. அம்மாக்கிட்ட நான் வந்து சொன்னேன், அம்மா இனிமேல் நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும் துணி துவைக்கிறதுக்கு என்னை வந்து கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன், நான் வந்து காய வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா சரண்யாவும் சரிடா அப்படின்னு வந்து சொன்னான். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை வீட்டில் வந்து நான் இருந்தேன். அன்றைக்கி வந்து காலேஜ் லீவு. அம்மா அன்றைக்கி வந்து துணி துவைச்சிட்டு பக்கெட்டில் அதை வந்து என்கிட்ட போட்டு கொடுத்தாங்க. நீ போய் காய வைடா அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிக்கு வந்து வந்தேன். அப்போது என்னுடைய அம்மாவும் இருப்பா நானும் வரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் என்னுடைய அம்மாக்கிட்ட, நீ எதுக்குமா வர, மறுபடியும் நீ எதுக்கு வர, நீ மேலே ஏறி இறங்குனா திரும்ப உனக்கு மூச்சு வாங்கும், நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா சரண்யா, டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ, நான் வரேன், எனக்கு மூச்செலாம் வாங்காது, இது இளம் உடம்புடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவும் வந்தா. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் ஒரு சம்பவம் வந்து நடந்தது. அப்போது என்னுடைய அம்மா மீது இருந்த என்னுடைய அன்பு அப்படியே காதலாக மாறுச்சு. எனக்கு என்னுடைய அம்மா சரண்யாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையையும் நீங்கள் வாங்கிக்கோங்க என்கிட்ட இருந்து. இந்த கதை மொத்தம் 3 மணி நேரம் வந்து இருக்கும். இந்த கதையை வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் உள்ள வந்து தமிழ் ஹாட் டியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வரும். அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கதையை வந்து வாங்கிக்கலாம். நன்றி.